சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியினை தொடர்ந்து கேட்பதின் வழியாக எதிர்வரும் வாரம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு செல்லலாம் என்ற ஒரு தீர்மானத்திற்கு நீங்கள் வர முடியும். ஒரு சரியான தகவலை இந்த பதிவினை தொடங்குவதற்கு முன்னதாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் எந்த கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு சூரியன் மீன ராசிக்குள் 3 நாழிகை 10 நொடிகள் சந்தித்திருக்கார். அது பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த இடத்துக்கு போயிடுவார். காலையில் ஒரு 7 மணிக்குள் பிறக்கின்ற குழந்தைகள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்கலாம். 7 மணிக்கு பிறகு 9 மணிக்குள் பிறக்கின்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருக்கலாம். அடுத்த 2 மணி நேரத்தில் பிறக்கின்ற குழந்தை ரிஷப லக்னமாக இருக்கலாம். இப்போ குரு பெயர்ச்சி வரப்போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சி வரப்போது ஒரு கோணத்தை நீங்கள் பார்க்கணும். குரு கார்த்திகை 2ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கின்ற போது அவர் ரிஷபராசிக்குள் வருவார். இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் என்று சொல்லுகின்ற போது 4 பாதம் இருக்கும். இந்த 4 பாதத்தை கடந்து இன்னொரு நட்சத்திரங்கள் போவாங்க. நமக்கு வானியல் சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்தோம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நகர்வு, அந்த கிரகத்தினுடைய நகர்வு அதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். இப்போ மேஷ ராசிக்குள் சஞ்சரித்து வந்தார் குரு பகவான். முதல்ல அசுவினியில் ஒரு 4 பாதத்திலேயே இருந்தார், பரணியில் 4 பாதத்தில் இருந்தார். இன்றைய தேதியில் பார்த்தா கார்த்திகை முதல் பாதத்தில் இருக்கார். இப்போ என்றோ எழுதப்பட்ட ஒரு சரித்திர வரலாறு, கணிப்பு, அறிவியல், இந்த கிரகம் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நகருகின்ற போது, இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை வழங்குவார்கள். இதுதான் அடிப்படையான தத்துவம். இதை நீங்கள் ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும். என்ன சார் நீங்கள் சனியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, ராகுவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, கேதுவை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜாதகத்தில் பார்த்தா சிறப்பான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஒரு மனிதருக்கு 8 கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும் அவர் வாழ்கின்ற வாழ்க்கையை வளமாக்குவதற்கு, அவருக்கு உயிர் தண்ணி ஊற்றுவதற்கு, வழிகாட்டுவதற்கு சந்திர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருக்கும். 2.25 நாட்கள் மட்டும்தாங்க சந்திரன் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிப்பார். அதிகபட்சம் போனீங்கன்னா 2.5 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பார். இந்த கிரக சஞ்சார நிலை என்பது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். சூரிய பகவான் 1 மாதம் ஒரு ராசிக்குள்ள இருப்பார். செவ்வாய் பகவான் 45 நாட்கள், குரு பகவான் 1 வருடம். இந்த 1 வருடத்தில் கூட அவர் 9 பாதங்களையும் நகர்ந்து இறுதியாக அடுத்த ராசிக்குள் போவார். இந்த நகர்வினை சரியாக கண்டுபிடித்தது யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் என்பது மந்திரமோ மாயமோ அல்ல, அறிவியல். கிரகங்கள் சுழற்சிக்கேற்ப, அவர்கள் இருக்கின்ற ராசிக்கேற்ப நமக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலாக ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இதையும் நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரே நேரம், ஒரே நிமிடம், ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே நட்சத்திரம், எல்லாமே ஒரே திசா புத்தி, எல்லாமே பிறப்பவர்களுக்கு ஏன் பலன்கள் மாறுபடுகிறது, அதற்குரிய விளக்கத்தையும் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஜோதிடம் சொல்பவர்களுக்கு என்னுடைய பார்வையில் என்ன பெரிய நான் ஜாம்பவனா நினைச்சுக்கிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஜோதிடம் சொல்பவர்களுக்கு என்னிடம் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா கேட்பேன், சில விஷயங்களை கண்டுபிடிச்சு கேட்பேன். இதை யாராவது சொல்லியிருக்கின்றார்களா? இல்லை, சொல்லலை. அப்போ என்ன நடக்குன்னா, ஒரு குரு பார்வை வந்துடுச்சு, இல்லை 11லேயோ 3லேயோ சனி பகவான் உட்காந்துட்டாரு. அப்போ யோகத்தை கொடுத்தாகணும். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், 10ஆம் இடத்துல இருக்கின்றார், 11ஆம் இடத்துல இருக்கார். யோகத்தை கொடுத்தாகணும். மிகப்பெரிய திசாபுத்தியில கூட மிகப்பெரிய செல்வாக்கு அடையணும். எல்லாமே பார்த்த உடனே சொல்லிடலாம், அவங்களுக்கு பெரிய குபேர யோகம் இருக்கு, பெரிய யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த யோகம் எதுவுமே அடைய முடியாமல் இருக்கும்.
அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஜோதிட சாஸ்திரம். என்னன்னா, இதுதான் பூர்வ புண்ணிய விதிதான், கர்ம வினைதான் நாம் பிறக்கின்ற போதே நம்முடைய ஜாதகத்தோடு வெளிவருகிறது. நாம் பிறக்கின்ற போதே நமக்கு என்ன தோஷம் இருக்கிறது, அந்த தோஷம் எந்த வகையில் ஏற்பட்டு இருக்கிறது, அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது. இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம். இந்த ஜோதிடக்காரர்கள் கூட என்ன பண்ணீங்கன்னா, பரிகாரம் சொல்லிடுறீங்க, பணத்தை பிடுங்குறீங்க. மீண்டும் சொல்கிறேன், பரிகாரம் என்பதோ பணத்தை பிடுங்குவதோ ஜோதிடர்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த ஜோதிடன் ஜோதிடனாக இருக்க முடியாது. இந்த பரிகாரம் என்று சொல்லுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் எந்த நிலையில் சஞ்சரிக்கின்றார்கள், எங்கே இணைந்திருக்கின்றார்கள், அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு, அந்த ஜாதகனுக்கு என்ன தோஷம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த தோஷத்திற்குரிய பரிகார ஸ்தலம் எது. அது ராமேஸ்வரமாக இருக்கலாம், திருவிடை மருதூராக இருக்கலாம், காளகஸ்தியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பரிகார ஸ்தலம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு தோஷத்திற்கும் ஒரு கிரக ஸ்தலம் ஒன்று இருக்கு. அங்கே போய் செய்து கொள்வது மட்டும்தான் பரிகாரமாக இருக்கும். அதுதான் அதுக்கு ஒரு நிவர்த்தியாகவும் இருக்கும். பரிகாரம் செய்துட்டா உடனே எல்லாம் சரியாயிடுமா? நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் செய்தவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்த்து வருகிறேன். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, பராசரம் தொடங்கி பல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்ந்த காலகட்டம், வாழ்ந்த சூழல், வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்கும். அன்று எழுதி வைத்த ஜோதிட சாஸ்திரத்தை இன்று நாம் நவீனமயப்படுத்தி, அன்று குதிரை வண்டி சொல்லியிருப்பாங்க, மாட்டு வண்டின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை யானை மேலே போகிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ நவீனமாக நம்ம வாகனங்கள் சொல்லுவோம், புரியுங்களா? இப்படி நவீனப்படுத்துதல் இன்ற காலகட்டத்திற்கு ஏற்றார் போல இந்த நிலையில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து சொல்வது தான் ஜோதிடம். ஏன் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்? சார் என்ன சார் நீங்கள் ராகுவே பேசிட்டு இருக்கீங்க, ராகு அங்கே தான் சார் இருக்காரு, கேது அங்கே தான் சார் இருக்காரு, குரு ஒரு வருஷமா அங்கே தான் சார் இருக்காருங்க. அவர் நகர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ கொஞ்சம் அந்த நகர்வின் போது அந்த பார்வைகளுடைய சஞ்சரிக்கின்ற நட்சத்திரத்தினுடைய தன்மை மாறுகின்ற போது பலன்களும் மாறுபட ஆரம்பிக்கும். கேட்டுக்குங்க. எந்த குறை இருந்தாலும் நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு தேவையான பதில்களை சொல்வதற்கு நான் தயாராக காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஜோதிடத்தை நண்பர் என்கிட்ட பேசினார். நான் மிதுன ராசி, எனக்கு கொட்டுன்னு சொன்னாங்க எல்லாருமே. அவர் ஜோதிடர், நிறைய கொட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொட்டவே இல்லை. ஆனால் என் கூட பிறந்த மிதுன ராசிக்காரன் ஒருத்தர் சாக்கு பை நிறைய பணத்தை கொண்டு போகிறான். நான் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். அப்போது என்ன யோசிக்கிறீங்கன்னா, அவருக்கு ஏன் அந்த நிலை, இவருக்கு ஏன் இந்த நிலை? அப்போ இவருடைய கர்ம வினைன்னு இருக்கு பாருங்க, அந்த கர்ம வினை இவருக்கு இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது, அவருக்கு சரியான பலனை வழங்கியிருக்கிறது. இங்கே இரண்டு விஷயங்கள் கூட இருக்கு, தசாபத்தில் கூட ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இரண்டு விதமான பலன்கள். ஒரு திசைநாதன் இரண்டு விதமான பலன்களை வழங்குவான். ஒரு ஆயுள்காரன் வச்சுங்களேன், அவன் தான் தொழில்காரகன். தொழிலை மிக அபரிமிதமாக நடத்தி வைத்து மிகப்பெரிய செல்வத்தை வழங்குபவன் உடல்ல கோளாறு வைப்பான். இல்லை உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது தொழிலில் கோளாறு வைப்பான். இந்த திசாநாதர்கள் எந்த திசை நடக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அந்த திசாநாதர் உங்களுக்கு எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை தெரிந்து கொண்டு கூறுவதுதான் ஜோதிட சாஸ்திரம். இந்த வார பலனை நீங்கள் கேட்பதற்காகவே இவ்வளவு தவணை சொல்லிட்டு உங்களுக்கு. இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. எங்க குறைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, நிச்சயமாக பதில் சொல்றேன். மேஷ ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் 24/3/2024 முதல் 30/3/2024 வரை, ஞாயிறு தொடங்கி சனிக்கிழமை வரையில் மேஷ ராசினரான உங்களுக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த கிரகம் எதிர்மறையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 12 ராசிக்குள் 9 கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்துத்தான் இந்த பலனை நாம் பார்த்துட்டு இருக்கோம். பெரிய கிரகங்களை பற்றி பிறகு பேசுவோம். முதலில் சந்திர பகவானின் சஞ்சார நிலை. சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
பொதுவாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்துடன் ஒரு நிம்மதியான சூழல், ஆலயங்களுக்கு சென்று வருதல், குலதெய்வ அருளை பெறுதல், பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருத்தல் என்பதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குவார் என்பது பொதுவான விதி. எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்குகள் இருந்தால் வழக்கு சாதகமாகும். உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். இந்த நிலையினை சந்திர பகவான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை உண்டாக்குவார். செவ்வாய்க்கிழமை பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில், நட்பு ஸ்தானத்தில், களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். ஒரு அற்புதமான பலனை கொடுப்பார். நட்புகளினால் ஒரு ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான நிலையாக வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு இந்த வாரத்தில் சென்று கொண்டிருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை இரவு வரையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 8ஆம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம், சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பிறகு சனிக்கிழமை வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். இது அடிப்படை உங்களுக்கு ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து லாப பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான். என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, லாபம் வரல, பணமும் வரல, நீங்கள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தை வந்து நல்ல ஜோதிடர்கள் போய் காட்டுங்க. என்ன கோளாறு இருக்குது ஜாதகத்தில், ஏன் இந்த ஜோதிடர் இப்போ பலன் சொல்கிறாங்க, இந்த பலன் ஏன் கிடைக்கல, அப்படி போய் காட்டுங்க. என்கிட்ட வாங்கன்னு சொல்லவே மாட்டேன், அது கடைசியாக என்கிட்ட வாங்க, புரியுங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய லாபம், செவ்வாய் பகவான் ஒரு ராசிநாதன், அவரும் போய் லாபஸ்தானத்தில், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போது புதியதாக தொழில் தொடங்குகின்ற முயற்சி, புதியதாக பூமி வீடு வாங்குகின்ற முயற்சி, செய்து வரும் தொழில் லாபத்தை அடைகின்ற வழி எல்லாமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. இது கிரகங்களின் அடிப்படையில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததும் என்ற பழமொழி ஒன்று பாட்டு இருக்கு. என்னதான் அலைச்சல் இருந்தாலும், ஜென்ம குருவாக இருந்தாலும், குரு பகவானின் பார்வைக்கு வந்து பலம் மிக அதிகம். அவர் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு இருக்கும். நட்புகளால் ஒரு ஆதாயமான நிலை இருக்கும். வாழ்க்கை துணையால் சந்தோஷம் இருக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் என்பதெல்லாம் குரு பகவானின் சஞ்சார நிலையால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்களாக இருக்கிறது. ஒரு பக்கம் குரு பகவான், இன்னொரு பக்கம் சனி பகவான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். இந்த வெளிநாட்டிற்கு போவதற்கு யார் யார் முயற்சி செய்திருக்கீங்களோ அவங்களும் இப்போ சாதகமான நேரமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளலாம். சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கள். வரவு செலவில் கவனமாக இருங்கள். சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலும் புத பகவான் 12ஆம் இடத்தில் சந்திருக்கின்றார்கள். ஒரு புதிய சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்குகின்ற யோகம் எல்லாம் இருக்கு. கேது பகவான் 6ஆம் இடத்தில், ஞான மோட்சக்காரனான கேது பகவான் 6ஆம் இடத்தில். எதிரிகளை சம்காரம் செய்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷ ராசினருக்கு இருக்க போகிறது. நினைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது. மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பரணியில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, பொதுவாக வாழ்க்கையில் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்கின்ற திறமை படைத்தவர்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள்.
காரணம், மனக்காரகனான சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் ஒரு இறங்கு முகம் இருக்கும். என்ன வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, இறங்கு முகம் வந்துடுச்சுன்னு நீங்கள் நினைக்கும் போது தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஏறு முகம் இருக்கும். அந்த நிலைப்பாடுக்கு காரணம், உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் உச்சமடைகிறார். இப்போ மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சமடைவார். உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சமடைகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பாருங்க. கலைக்காரகன், ஒரு அழகுக்காரகன், அந்த ஆதிக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் எப்பயுமே. மற்றவரை ஈர்க்கின்ற சக்தி படைத்தவர்களாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. என்னதான் கஷ்டம் வந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க, ஒரு சந்தோஷமான மனநிலையோடு இருப்பீங்க. அடுத்து, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள் பார்க்கின்ற போது, சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில். இந்த தாய் வழி உறவுடைய ஆதரவு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாவற்றையும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் அடையக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு வரையில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம், குலதெய்வ அருள் உண்டாகக்கூடிய இடம், பிள்ளைகளால் ஆதாயம் காணக்கூடிய இடம், பொருள் சேர்க்கையை உண்டாகிடக்கூடிய இடம். அப்போ செவ்வாய்க்கிழமை வரையில் உங்களுக்கு சாதகம் இருக்கு. அதுக்கு பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அரசாங்கம் யோகம் உண்டாகும் கூட சொல்லலாம். உடலில் இருக்க சங்கடங்கள்லாம் விலகி போகும், எதிரி புற விலகி ஓடிடுவோம், உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல்நிலை சிறப்படையும். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது காரியங்கள் வெற்றியாகும். வேலை வாய்ப்பிற்காக காத்துட்டீங்களா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடிய தகவல் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு யோக நிலையினை நீங்கள் வெள்ளிக்கிழமை மதியம் வரை அடைவீங்க. வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 7ஆம் இடத்துல. இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிகளுக்கு சந்திர பகவான் யோகத்தை கொடுப்பவராக இருக்கிறார். இந்த 7 நாளுமே உங்களுக்கு யோகமான நாள் தாங்க. இந்த நாட்கள் யோகமாக இருக்கு, கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த நேரத்தை தெரிந்து கொள்வதன் வழியாக நம்முடைய பணிகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு இந்த வேலை செய்யலாம், இப்போ லாபம் கிடைக்கும், இன்னைக்கு வேகமாக போகலாம், முயற்சி ஜெயிக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அற்புதமான கிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லாங்க. மூத்த சகோதரம், லாபஸ்தானம், இளைய தாரம் சொல்லலாம். இந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார், வருமானத்தை அதிகரிப்பார். இது நாள் வரையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், எதிர்பார்த்த வருமானம் இல்லை, ஏதோ ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் சரியா லாபமா இல்லை என்ற வருத்தம் இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த வருத்தம் நீங்கி வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும், ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், உற்பத்தி அதிகரிக்கும், உங்க முயற்சி பூரா லாபமாகுங்க. அங்க போய் சூரிய பகவானும் 11ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாக சூரிய பகவான் 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது இந்த தடைப்பட்ட வருமானங்களை எல்லாம் கொடுப்பாரு. ஒரு அனுமதி கேட்டிருப்பீங்க, புதிய தொழில் தொடங்குறதுக்கு எதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருப்பீங்க, இவ்வளவு நாள் கிடைக்காம இருந்திருக்கும், இப்போ முயற்சி பண்ணி பாருங்க, கிடைக்கும். சூரிய பகவான் 11ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அரசாங்கத்தில் பில்லுகள் வர வேண்டியதாக இருக்கும், நிறைய தடைப்பட்டிருக்கும் வர வேண்டிய பணம், அந்த பணத்துக்கு இப்போ முயற்சி பண்ணி பாருங்க, சேரும். இதுதாங்க நேரம் சொல்றது. அப்போ சூரியனும் ராகுவும் கொடுக்கின்ற இடத்தில் உங்களுக்கு இருக்கின்றார்கள், பணம் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வரும். இன்னும் பார்க்க குரு 12ஆம் இடத்தில், இன்னும் ஒரு வாரம் தான், அப்போ ஜென்ம குரு வரப்போறாரு. ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன நீங்க செய்யணும்னா, முடிந்த வரையில் இருப்பினை கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இருப்பு கரையக்கூடிய இடம் அது. அப்போ அந்த செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது என்று தெரிகின்ற போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சுப செலவில் அந்த பணத்தை ஈடுபடுத்திட்டீங்க, இல்லை பணமே இல்லை, கடன் வாங்குங்க.
கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குங்க, கடன் வாங்கி சேமிப்பில் பயன்படுத்துங்க. இது தேவையான ஒரு தகவல் இந்த நேரத்தில் உங்களுக்கு புரியுதுங்களா? கையில் பணமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு விரயமாக மாறிவிடும். அப்போ கடன் வாங்கி சொத்து வாங்குவது உங்களுக்கு யோகமாக இருக்கும். நிச்சயமாக கடன் அடைக்க முடியும் ஜென்மகுரு வரும்போது. சனி பகவான் 10ஆம் இடத்தில். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் எப்பொழுது சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ, இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, தனியார் நிறுவனத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக வந்திருக்கும். ஒரு சிலருக்கு மெமோ வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வேற மாதிரி நடவடிக்கை வந்திருக்கும். 10ஆம் இடம் செய்கின்ற தொழில், பார்க்கின்ற உத்தியோகம், அங்கே சனி பகவான் அமர்கின்ற போது கர்ம வினைக்கு ஏற்ப, கடந்த பிறவிகள் நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப, நாம் பெற்ற சாபங்களுக்கு ஏற்ப, இந்த பிறவியில் இப்பொழுது நாம் செய்து வருகின்ற தொழிலில் சங்கடத்தை அடைய வேண்டிய நிலை வரும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மாறுதலாக இருக்கும். சிலருக்கு முழுமையாக லாபமாக கூட இருக்கும். செய்து வரும் தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழுமையான அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும். கேது பகவான் 5ஆம் இடத்தில். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டியதாக இருக்கும். அவருடைய வளர்ச்சி, படிப்பு எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும். செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் சந்திருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ சில விரயங்கள், எவ்வளோ நாள் பூமி வாங்கி வச்சிருப்பீங்க, உதாரணம் ரியல் எஸ்டேட் தொழில் கூட பண்ணிட்டு வரலாம். இடம் வாங்கி விற்கிறது ஒரு விற்பனை ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ விற்பனை செய்ய நினைத்தால் சுலபமாக விற்பனை செய்ய முடியும். அதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில். இந்த இழப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கும். அது எதையோ இழக்க போகிறோமோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. கையில் பணம் இருந்தால் பணத்தை இழக்க வேண்டிய மருத்துவ செலவு திடீர் வரலாம், தேவையற்ற செலவு வரலாம். அந்த இழப்புகள் என்பது தேடி வரும். அப்போது இந்த இருப்பினை வேறு மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். அந்த வேறு மாதிரி செலவுகளும் உங்களுக்கு வராது. நோய் நொடிகளும் ஆபத்துகளும் உங்களுக்கு தேடி வராது. இதுதான் அடிப்படை. புத பகவான் 11ஆம் இடத்தில். புதிய சொத்து வாங்குவது, புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது, கலைஞர்களுக்கு ஒரு யோகமான நிலையை எல்லாம் இந்த வாரத்தில் பார்க்கின்ற நிலை இருக்கும். இந்த நேரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதி யோகமாக இருக்கும். மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டுனா யார்கிட்ட கற்றுக்கணும்னா உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற லட்சியம் படைத்தவர்களாக மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் இருப்பீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் பின்புலம் என்பது இருக்காதுங்க. நீங்கள் தான் எல்லாமே. அந்த சக்தி படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் சாதுரியமாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். உலகளந்த பெருமாளை போல நீங்கள் எப்பொழுதுமே பிரமிப்பாக தான் காட்சி கொடுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் புத பகவான். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தொடர்ந்து உங்களுக்கு சொல்றது மந்திரமாயம் கிடையாது. இந்த கிரகம் இந்த இடத்துல சஞ்சரிக்குது, இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை கொடுப்பாங்க. இதுதான் அடிப்படை. அப்போ எந்த கிரகம் இந்த வாரம் பலனை கொடுக்க போகுது பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் 3ஆம் இடத்தில். பொதுவாக ஒரு முயற்சின்னு உங்களுக்கு இருக்குங்க. ஒரு கனவு இருக்கும், ஆசை இருக்கும், அதற்காக முயற்சிகள் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி எதுவோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். அது எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி. ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கும், அந்த துறை சார்ந்து பணி இருக்கும், அதன் சார்ந்து முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஓடுவீங்க, அதற்கேற்ற வருமானத்தை பார்ப்பீங்க, அதற்கேற்ற சலுகைகளை பார்ப்பீங்க, அதற்கேற்ற தேவைகள் உங்களுக்கு சேர்ந்துடும். எந்த முயற்சிக்காக ஓடினீங்களோ அதை அடையக்கூடிய நிலை செவ்வாய்க்கிழமையோட உங்களுக்கு இருக்கு. அது பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான்.
சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சந்திரிக்கின்ற போது அள்ளி கொடுப்பார் என்பது பொதுவான விதி. அது ஒரு பக்கம். இந்த வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், அப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் சனிக்கிழமை வரையில் சந்திர பகவான் உங்களுக்கு இருக்கிறார், சஞ்சரிக்கிறார், சஞ்சரித்து பலன்களை வழங்கிட இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு 2ஆம் அதிபதி சந்திர பகவான், உங்களுக்கு குடும்பாதிபதியும் அவர்தான், தனாதிபதியும் அவர்தான், வாக்காதிபதியும் அவர்தான் உங்களுக்கு. அப்போ அவருடைய சஞ்சாரங்களை பூரா பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதுதான் லாபஸ்தானம். குரு எத்தகைய லாபத்தை கொடுப்பார் யோசனை பண்ணீங்க. குரு எத்தகைய லாபத்தை கொடுப்பார்? கௌரவத்தை, அந்தஸ்தை, செல்வாக்கை, உயர்வை கொடுத்து அவருடைய பார்வைகளின் வழியாக, அவருடைய பார்வை பார்த்து ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல. இப்போ இந்த 3 இடங்களும், 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். இந்த இடங்கள் பூரா பலமடைகின்ற போது தைரியமாக துணிச்சலாக செயல்பட்டு நிலைத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ அருள் கிடைக்கின்ற இடம். அங்க குரு பகவானுடைய அருள் கிடைக்கின்ற போது பிள்ளைகளை பற்றிய கவலை இருந்த நிலை கூட மறைய ஆரம்பிச்சிடும். என் பிள்ளை நல்லா படிக்குதுப்பா, நல்லா மார்க் எடுத்துடுவான், முதல்ல விளையாட்டுத்தனமா இருந்தான், இப்போ அப்படி இல்லை, நல்லா இருக்கான் இப்போ, அப்படி ஒரு வார்த்தை உடனே வரும். குலதெய்வம் எனக்கு இன்னைக்கு என்னை காப்பாற்றிட்டு இருக்கு இந்த சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தினர் வெறுத்த நிலையெல்லாம் மாறி குடும்பத்தினர் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடம் நண்பர்களால் ஆதாயம். இதுவரை திருமணம் நடைபெறவில்லை என்ற ஒரு ஏக்கம் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய வரன் வரும், மாங்கல்யம் ஏறக்கூடிய நிலைமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும். குரு பகவான் அற்புதமான மனுஷங்க. குரு பார்வை எப்பொழுது எங்கெங்கு பதிகின்றதோ அந்த இடம் போல சுபிட்சம் அடையும். இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான், ஆயுள்காரகன், கர்மக்காரகன், நீதிக்காரகன். உங்களுடைய பாக்கியாதிபதி அவன் வந்தாங்க, அவன் பாக்கிய சாந்திர சஞ்சரிக்கிறான். இதுல பெரிய விதிமுறை, மற்ற இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவர் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இங்க 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மட்டுமே அவர் பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் பாருங்க. லாபம் கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய சக்தியெல்லாம் கொடுப்பாரு, வேலை வாய்ப்பை கொடுப்பாரு. சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. அந்த நிலையினை இன்னும் 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சனி பகவான் வழங்கிட இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய யோகமான காலகட்டம். இப்போ ஏன் இந்த தகவலை சொல்றேன்னா, மேஷ ராசிக்கு போய் 11 சஞ்சரிக்கிறார் சனி பகவான். ஐயோ லாபசாந்த சஞ்சரிக்கிறாரு, லாபத்தை கொடுத்துடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வை மேஷ ராசிக்கே பதியும். அப்படி 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியும், ஆயுஷ்தானத்தில். அப்போ அந்த நசுக்கியத்துல ஒரு பக்கம் லாபம் பேசிக்கலாம். ஆனால் மிதுன ராசினருக்கு அப்படி கிடையாது. அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிகிறது, லாபத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல பதியுது, தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். அடுத்து அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு இப்பொழுது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எதிரிகள் இல்லாத நிலை உங்களால் உருவாக்க முடியும். இதுதாங்க உண்மை. இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நிலை. கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எண்ணற்ற நற்பலன்களை, என்ன அனுமதி வேணுமோ அந்த அனுமதி கிடைக்கும். வழக்குகளில் தடை இருக்க அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். எல்லாவற்றிலும் வெற்றி, தொழிலில் வெற்றி. உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டம். சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய வாகனம் வாங்கிறது,
நிறுவனத்திற்காக புதிய பொருட்களை வாங்குவது, நவீன பொருட்களை வாங்குவது, தொழிலை விருத்தி செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வது என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. விரிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து 27ஆம் தேதி 30ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். நரசிம்மரை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் என்னென்னா, நான் படித்த முயலுக்கு 3 கால் என்பதில் எப்படி தெளிவாக இருப்பீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டுடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எஜமானன், உங்களுக்கு நீங்கள் தான் எஜமானி. என்ன மனம் சொல்லுதோ அதுபடியாக போகிற நபர் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா காரணம், மனக்காரகனான சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன். எல்லாமே நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் சில நேரங்களில் சில இழப்புகள் தானாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும். அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பிடிவாத குணத்தை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. யார் இடத்திலும் தலை வணங்கி உங்களுடைய காரியத்தை சாதிப்பவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்வதும் சரியாக இருக்கும், நினைப்பதும் சரியாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை தோற்றாலும் அதை பாடமாக வைத்துக்கொண்டு அடுத்த உயர்வினை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. இப்போ ஏன் இந்த கிரகங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் மாதிரி சொல்லிட்டு இருக்க போறாங்க. இந்த கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 9 கிரகங்களும் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த சஞ்சரிக்கின்ற இடத்திற்குரிய பலனை அவர்கள் கொடுத்தாக்கணும். நீங்க இருக்கின்ற இடத்துல எப்படி நீங்க செல்வாக்கா இருப்பீங்களோ, இன்னொரு இடத்திற்கு நீங்க போகும்போது உங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ, அதே போல உங்களுக்கு சாதகமான இடங்களில் அந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது சாதகமான பலன்களை கொடுப்பார்கள். எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை கொடுப்பார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை உங்களை சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. நல்ல நேரம் வரப்போகுதுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நேரம் விரைவில் வரப்போகுது. பேச போகிறேன் உங்களுக்கு, இப்போ இல்லை, ரொம்ப சீக்கிரம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் ஆயுள்காரகனான சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அங்கே சனி மட்டுமா சஞ்சரிக்கிறாரு, செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இணைந்து. சில கிரகங்களுக்கு சில ராசினர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆக ஊகன்னு பேசிட்டே இருக்காரு, அற்புதமான பலன்களை சொல்லிட்டு இருக்கிறது. அதே போலதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைவை நான் சொல்லியே ஆகணும். இந்த சொல்வதின் வழியாக உங்களை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பெரிய பள்ளம் அங்கே இருக்கு, வேகமாக போகாதீங்க, நிதானமாக போங்கன்னு சொல்றதுனால நீங்க பள்ளத்தில் போய் விழுந்துட மாட்டீங்க, எச்சரிக்கையா இருப்பீங்க. அதற்காகத்தான் பதிவே உங்களுக்கு. அப்போ 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதே ஆயுஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதியை பார்த்தா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு. அப்போ 5க்குரியவனும் அவர் தான் உங்களுக்கு. பூர்வ புண்ணிய பலன்களை கொடுத்திடக்கூடியவரும் அவர் தான் உங்களுக்கு. அப்போ 5க்குரியவரும் 10க்குரியவரும் 8 போய் மறைகிறார். இப்போ தொழிலில் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இடர் இருக்கும், குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், பிள்ளைகளை பற்றிய கவலை இருக்கும், குலதெய்வ அருளுக்காக எதிர்பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் முதலில் உடலில் கவனமாக இருங்கள். சின்னதாக நோய் தலை காட்டுதுன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்படுகிறது என்பது அர்த்தம். உடம்புக்கு உள்ள ஒரு ஆபத்து உருவாகிட்டு இருக்கு, அதுக்காக இந்த அறிகுறி உனக்கு ஏற்படுத்தியிருக்கேன், நீ இனிமே உன உடம்ப பார்த்துக்கோ. எப்போ வேலை சாப்பிடு, வேலை தூங்கு, இவன் உடம்பை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை பிறகு மேற்கொள்ளு. இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்றாக இருக்கும், இரவில் உறங்குவது நன்றாக இருக்கும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை மனித உடல் இயந்திரம் கிடையாது, புரியுதுங்களா? வெறும் ஒரு காற்று மட்டும்தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இந்த காற்று வெளியே போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் உங்களுக்கு. ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யோகமா இருக்குமா, பணம் வருமா, சங்கடம் போகுமா, இந்த கேள்வி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ பண வரவு என்பது வாரத்தின் முதல் நாளே உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ன முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஒரு பக்கம் அந்த கிரகம் அந்த வேலை செய்வார், இன்னொரு பக்கம் இந்த கிரகம் இந்த பணியை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவு வரையில் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபமாகும். இந்த முயற்சியுடைய அளவு தாங்க ஒரு அளவு இருக்கு. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி. அது போய் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். அப்போ புதன்கிழமை தொடங்கி வேலை பலு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அலைச்சல் இருக்கும், வழக்குக்காக போவீங்க, வேலைக்காக போவீங்க, ஊர் விட்டு ஊர் போவீங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் வருமானமும் இருக்கும் அதை ஒட்டி. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அது உங்களுக்கு யோகமான நிலைப்பாட்டோடு இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் உடம்புல மட்டும்தான் பிரச்சனை உங்களுக்கு, வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. சின்ன சின்ன நோய் வரும்போது எச்சரிக்கையாக சொல்லிட்டேன். குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது பதவி பறி போகும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம், இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க. உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எந்த எதிரிகளாலும் உங்களை எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்து விட முடியாது. வழக்குகளில் உங்களால் வெற்றி பெற முடியும், எதிரிகளை வீழ்த்த முடியும். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வெளிநாடு செல்லுகின்ற முயற்சிகள் இப்பொழுது பலிதமாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் இப்போ சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலையும் இந்த காலத்தில் இருக்கும். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கேது பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எந்த கிரகமாவது ஒரு கிரகம் நமக்கு சாதகம் பண்ணமுல்ல. பார்த்த சனியை பற்றி பயமுறுத்தின, செவ்வாய் 8 சொன்னேன். ஆனால் கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்களே வலிமையான ஒரு கிரகம் பார்த்தா கேது மட்டும்தான். அந்த கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடம்புக்குள்ள 1000 நோய் கூட இருக்குங்க, பலவீனம் இருக்கும், பயம் இருக்கும். ஆனால் வெளி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருப்பீங்க. அப்ப நினைச்ச சாதிச்சிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும், சாதிக்கவும் முடியும். இந்த 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால். அடுத்து சூரிய பகவான் 9ஆம் இடத்தில். இந்த 2 கிரகங்களுமே உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் தெய்வ அருளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் யோக நிலை என்பது அதிகமாக இருக்கிறது. கடகத்தில் பிறந்த அனைவருக்குமே 29ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை வலம் வாருங்கள். சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீப வெற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு ராசியில பிறக்கிறத வச்சு இந்த நபர் இப்படி இருப்பாங்க என்று தீர்மானித்து விட முடியும். சிம்ம ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆளுமை சக்தி என்பது இருக்கும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடிய, தான் என்று வாழ்ந்திடக்கூடிய எண்ணமெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்த ராசியில் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கையில உள்ளே புகுந்து பார்க்கின்ற போதுதான் எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு, இப்போ இந்த கிரகம் இங்கே சாதிச்சுட்டு இருக்கு, இங்கே பார்த்துட்டு இருக்கு சொல்லலாம். ஆனால் என்ன திசா புத்தி நடக்குது, அவருடைய கர்ம வினை எப்படி இருக்கு, அவருடைய ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கு, அதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு,
இப்போ மேம்போக்கா கோச்சார பலன்களை பார்க்கின்ற போது இந்த கோச்சார பலன்கள், இந்த கிரகங்கள் இந்த நேரத்தில் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுத்து இவரை பாதுகாக்கும் ஒரு 25%. அப்படி பார்க்கின்ற போது சமீப காலத்தில் மிக அதிகபட்சமாக நெருக்கடியை பல வகையிலும் மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு போராட்டத்தை சந்தித்து வந்த ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி, சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசி. இந்த கிரகங்கள் அவருடைய காரகத்தை செய்வார்கள், அவர் சந்திருக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்குவார்கள் என்ற நிலைக்கு ஏற்ப எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா 2ல் போய் கேது, 8ல் போய் ராகு, 7ஆம் இடத்தில் சனி. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் நம்முடைய ஆயுள் ஸ்தானம், நம்முடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் குறிக்கின்ற இடமும் அந்த இடம்தான். ஒன்று உடம்புக்கு பாதிப்பு வரணும், இல்லை என்றால் நம்முடைய செல்வாக்கிற்கு பாதிப்பு வரணும், நம்முடைய புகழுக்கு குந்தகம் நினைக்கணும். 2 ஏதோ நடக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அங்கே பார்த்தீங்கன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஒரு பணம் வர ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன், குடும்பத்தை கோட்டை விட்டுருவோம். குடும்பம் சுபட்சமாக இருக்குன்னா பணம் வரவு இருக்காது, ஏதோ ஒரு கோளறு இருக்கும். அப்புறம் 7ஆம் இடத்துல போய் சனி, 7ஆம் இடம் சனி உட்காந்துட்டாரு. அந்த 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாழ்க்கை துணைக்குரிய இடம். அப்போ அங்கே போய் சனி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சங்கடம் ஏற்படும். இல்லை சனியுடைய 7ஆம் பார்வை நம்ம ராசிக்கே வருவதால நமக்கு உடலுக்குள்ள ஏதாவது ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது உள்ள கரையான் எப்படி அரிச்சிட்டு இருக்கான்றது. மரத்துக்குள்ள கரையான் உள்ள போயிட்டே இருப்பார். வெளியே மரம் நல்லா தான் இருக்கும், அதை அரிச்சு முடிச்ச பிறகுதான் ஒரு தோற்றம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது சிம்ம ராசினருக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வார்த்தை. இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம்னு ஒன்று இருக்குங்க. சுற்றி சுற்றி ஒரு அம்புகள் வீசிக்கிட்டே இருக்காங்க. எல்லா அம்பும் நிச்சயமாக உங்கள் மேலே விழும். மற்ற கிரகங்களால் நிச்சயமாக வீழ்த்தப்படுவீங்க. அந்த நேரத்தில் ஒரு கிரகம் இருக்கு பாருங்க, குரு பகவான். குரு பகவான் பார்வை மட்டும் ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டு அவனை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. மனுஷனுக்கோ மனுஷிக்கோ குரு பகவான் பார்வை இருந்து விட்டால் அந்த நபரை எவராலும் எதுவும் செய்ய முடியாது. இந்த நோயும் அவரை எதுவும் செய்யாது, அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அப்போ குரு பகவான் பார்வை கவசம் போல, கேடயம் போல உங்களுக்கு எல்லா விதமான எதிர்மறை பலன்களையும் முறியடித்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் 5ஆம் பார்வை ஒரு ராசிக்கு, அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு தைரியத்தை கொடுத்துடும். 9ஆம் பார்வை குல தெய்வத்துடைய அருளை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்கின்ற இடமாக இந்த குரு பகவான் பார்வை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. குழந்தைகளால் நன்மை, குலதெய்வ அருள், பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் விலகுதல் போன்றவை எல்லாவற்றையும் குரு பகவான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன ஒரு பக்கம் நெருக்கடி வந்தாலும் மறுபக்கம் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறேன், இது பொதுவான பலன் தான். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கூடாதுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது என்ன பண்ணுவார்னா, இது பொதுவாக அந்த கிரகங்கள் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை அவர் வழங்க வேண்டும். அது நட்பான வீடா பகையான வீடா அன்பு கிடையாது. அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த பலனை வழங்குவார். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாலினரால், ஆணாக இருந்தால் பெண்ணால், பெண்ணாக இருந்தால் ஆணால் கொஞ்சம் இணக்கம் உண்டாகும். அதோடைய இழப்பு ஏற்படும், அவமானம் ஏற்படும், இல்லை அங்கே போய் நம்ம வீழ வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எதிர்ப்பாளினரிடம் இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை முதலாளிகள், உயர் அதிகாரிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் மயங்கிட்டீங்கன்னா உங்களை மயக்கிடுவாங்க. இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் 8ஆம் இடத்தில் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது ஞாயிறு மாலை வரை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். உங்கள் மனம் மகிழும்படியான நிலை இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களுக்கு இருக்கும்.
அது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில். இப்போ பண வரவு என்பது நிச்சயமாக இந்த வாரம் இருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரை 3ஆம் இடத்தில். இந்த புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை மதியம் சனிக்கிழமை 4ஆம் இடத்தில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆசைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, தேவைகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில். உடல் நலனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். அதேபோல் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்காரு, ராகு பகவானோட சேர்த்து. அப்போ இந்த வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களை செய்து வருபவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கார்கோ தொழில் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போ தான் இந்த போதை பொருளை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த வழியாக போகணும் அப்படி தான் போகும். அப்போது இந்த தொழில் ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளில் அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிற போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இருந்தால் நீங்கள் பொழிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இந்த நேரத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனை எப்பொழுது வேண்டிக் கொள்ளுங்கள். ராசிநாதன் சூரிய பகவானை அதிகாலையில் தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும். அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பார்வையில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. ஏன்னா வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவு, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆற்றல் மிக்க ஒரு ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இந்த எந்த ராசியில் நம்ம பிறக்கிறோமோ அந்த ராசிக்குரிய தன்மை நமக்குள்ளே இருக்கும். இந்த சாதுரியம், சாணக்கியத்தனம், நிதானம், நம்முடைய இலக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த இலக்கினை அடையக்கூடிய சக்தி எல்லாவற்றையும் ரொம்ப சாதுரியமாக கொண்டு போகக்கூடிய ராசி கன்னி ராசி. எந்த ராசியில் பிறந்தாலும், எப்படி நாம் பிறந்தாலும், எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் நம்முடைய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, நம்முடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. அப்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஒரே கன்னிராசி பிறந்த கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா லக்னம் வேறையாக இருக்கலாம், கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடங்கள் வேறாக இருக்கலாம், நடைபெற்று வருகின்ற திசா புத்தி வேறானதாக இருக்கலாம். ஆனாலும் இந்த கிரகங்கள் கன்னிராசினருக்கு இப்பொழுது எந்த இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த சஞ்சாரங்களுக்கு ஏற்ப கோச்சார பலன்களை வழங்குவார்கள். எனக்குள்ள இப்போ பெரிய பார்வை இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் சமீபத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பற்றி பேசினேன். அதை பேசி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பம், கலவரம். நேற்று பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, மறுபடியும் பார்த்தா போராட்டம். இந்த கிரகங்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கிறதோ அந்த இடத்திற்கேற்ப பலன் நாட்டிலும் நமக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு ஜெயிச்சிடுவீங்க. இப்போது நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்கல்ல, எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிங்க கன்னிராசிக்காரங்க. இப்போதான் ஓரளவுக்கு காலையில் சூரியன் எழுந்துச்சி மேலே வர மாதிரி வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெளிச்சம் இன்னுமே போக போக அதிகபட்சமாக இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. முதல்ல ஒரு தகவல் உங்களுக்கு. இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு 6ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார். அப்போ 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கின்றார் 10ஆம் பார்வையாக. அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலை கன்னிராசினருக்கு உண்டாகும். இவ்வளவு நாள் சோர்ந்து போயிருப்பீங்க, நோய் நொடிகளால் வாடி போயிருப்பீங்க. என்ன நோய் நமக்கு வந்திருக்கு, ஏன் இந்த நோய் நமக்கு வந்துச்சு,
ஏன் படுத்த படுக்கை ஆணுன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ மருத்துவ செலவு வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லா நிலையிலிருந்தும் உங்களை பாதுகாத்திடக்கூடிய அளவிற்கு அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி வந்துச்சு. கேது ஜென்மத்துள்ள வந்திருக்காரு. ஜென்மத்துல கேது வரும்போது இனம் புரியாத நோய்களை கொடுப்பாரு, உடம்பை வாட்டி எடுப்பார். ஆனா 6ல் சனி வந்துட்டார்ல, எல்லா வித நோய்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார், உங்களை நிமிர்ந்து நடைபோட வைப்பார். 3ஆம் இடத்தையும் தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. அதனால என்ன பிரச்சனைனா பிரச்சனையே கிடையாது. 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புகழும் செல்வாக்கும் கூடும். அதே போல 12ஆம் இடத்தை பார்க்குற விரயஸ்தானத்தை, அங்கதான் ஒரு பயம் இருக்கும். செலவு மருத்துவத்திற்காக இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் உடம்பு சரியாயிடும், பயப்பட அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் போய் பார்த்தா செவ்வாய் பகவானும் போய் 6ஆம் இடத்துல. இப்போ 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கு நோய் நொடி உடம்புல இருந்திருந்தா நோய் நொடி விலக ஆரம்பிக்கும். எதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நேரம் சண்டை போடுவான், ஒருத்தன் முதுகுல குத்துவான், இன்னொருத்தன் மொட்டை பெட்டிஷன் போடுவான். இந்த மறைமுக எதிரி சொல்றவங்களாம். இப்போ எல்லா விதமான எதிரிகளும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அது அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி. வியாபாரத்தில் போட்டியாளன் கூட உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்பட வாய்ப்போம். உங்களை எதிர்ப்பாக செயல்படுறவங்க பூரா பயந்துட்டு பின்வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்போ உங்களுக்கு புதிய செல்வாக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அந்த நிலை தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க கன்னிராசினருக்கு. இந்த 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 9க்கு வருவது பெரிய விஷயம் இல்லை, அப்படி பார்வை உங்க ராசிக்கு வரப்போகுது. அப்ப ஜென்ம குருவுடைய பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக கட்டுப்படும். ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவானுக்கு குரு பார்வை உண்டாவதால் அவரால் உண்டாகிடக்கூடிய பாதகமான பலன்கள் கட்டுப்படும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவானின் பாதகமான பலன்கள் கட்டுப்படும். ரொம்ப நல்ல நேரம் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் 6ல் சனி வந்துடுச்சு, 6ல் செவ்வாய் போயிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் நகர பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. அந்த வட்டத்தில் இப்பொழுது வெற்றிகரமான இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த செலவு எப்படி வரும் சொல்ல முடியாது, எதனால் வரும் சொல்ல முடியாது. குடும்பத்துக்கு கூட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீங்க, பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு செலவு பண்ணுவீங்க, இல்லை மனைவி கேட்குற செலவு பண்ணுவீங்க. இப்படி செலவுகள் ஏதாகிலும் ஒரு செலவு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திரபகவான் சந்திரிக்கிறார். கொஞ்சம் மனசில் லேசாக குழப்பம் வெளிப்படும். இதுவா அதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். முதல்ல ஞாபகம் வச்சிங்க, இந்த ஆசோலேஷன் என்பது உங்களுக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. இதுதான் தீர்மானிங்க, அந்த தீர்மானித்து அந்த வேலையில் மட்டுமே இறங்குங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிற வார்த்தை அதுதான். இந்த குழப்ப நிலை தான் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை ஏற்படுத்திவிடும். நல்லதோ கெட்டதோ ஹிட்லர் போல நீங்கள் வாழ கற்றுக்குங்க. ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த முடிவில் உறுதியாக இருங்க. தோற்கின்ற விஷயத்தில் கூட நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடியும். உங்களுடைய உறுதி செயல்பாடு, எதை நோக்கி போக நினைக்கின்றீர்களோ வேறு குழப்ப சிந்தனை இல்லாமல் அதை நோக்கி போய் பாருங்க, நிச்சயம் உங்களை ஜெயிக்க முடியும். உழைப்பு முயற்சி தாங்க எல்லா வெற்றிக்குமே காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 2ஆம் இடத்தில் வருமானம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கடன்களை அடைக்க முடியும். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஒரு யோகமான வாரமாக கன்னிராசினருக்கு இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரத்தில் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். அனுமனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும், எல்லா விதமான சங்கடங்களும் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக
சில ராசினரிடம் நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்குள்ளேயே ஒரு சோகமான நிலை வந்துடும். என்ன எப்பயுமே ஒரு நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கிறோம், இவங்க நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்து பார்த்து நானும் சலிச்சிக்குவேன். சரி, எப்போ தான் ஒரு நல்ல பலனை சொல்ல முடியும் என்ற எதிர்பார்ப்பு எனக்குள் இருந்தபோது இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லுகின்ற பதில் பலன் எல்லாமே எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்போது கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய சுழற்சிக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். எதிர்மறையான பலனும் கொடுப்பாங்க, உங்களை மூலையில் உட்காரவும் வைப்பாங்க, அவமானப்பட வைப்பாங்க. இதுவும் ஒரு நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெற்றி கொடுப்பாங்க, உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவார்கள், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். இது ஒரு நிலைமையாக இருக்கும். எல்லாமே நம்முடைய கர்ம வினைக்கு அடிப்படை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கிரகங்கள் நம்மை முடக்குகின்ற போது, அந்த முடக்குகின்ற நேரத்தில் கூட முயற்சி எடுத்து பாருங்கள், நிச்சயம் உங்களை ஜெயிக்க முடியும். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, இந்த கோச்சார பலன்களுடன் இந்த ஒரு குரு பயிற்சி வந்துருச்சு, சனி பயிற்சி வந்துருச்சு என்று பார்ப்பதை விட சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்கிறது, இந்த திசா நாதன் எப்படி இருக்காரு, புத்திநாதன் எப்படி இருக்காரு, அதன் வழியாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும், யோக பலன்கள் உண்டா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும், அதனால் அழுத்தமாக சொல்லுவேன், இந்த தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு, அதனால் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கவில்லை. இந்த தோஷத்தை நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக உங்களுடைய செயல்கள் வெற்றியாகக்கூடிய நிலை உருவாகும். இந்த தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆலயத்திற்குத்தான் நீங்கள் போக வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களுடைய பணக்காரத்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது. அப்படி ஒரு பூஜையை செய்து உங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய சக்தி படைத்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது. இங்கே எந்த இடத்தில் எந்த கிரகத்தினால் நமக்கு பாதகம் உண்டாக்கி இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பாத அடியை சரணடைகின்ற போது முழுமையாக சரணடைகின்ற போது, நானும் கோவிலுக்கு போனேன், ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போனேன், ஒரு டூர் மாதிரி போனேன், வந்தேன், நானும் போட்டு தானே வந்தேன், எனக்கே நடக்கலை. இதுவல்ல, ஒரு மருத்துவரை சந்திக்கின்ற போகின்ற போது ஒரு டோக்கன் வாங்குறீங்க, வரிசையில் உட்காடுறீங்க, நிதானமாக மருத்துவர் கேட்கின்ற கேள்விகளை பதில் சொல்கிறீங்க, அவருடைய பரிசோதனைகள்லாம் உட்படுறீங்க, அது பிறகு மருந்து மாத்திரை கொடுக்கணும் போது எடுத்துக்கிறீங்க. அதே போல கிரக பரிகாரம் என்று வருகின்ற போது எந்த கிரக பரிகாரமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் தங்கியாக வேண்டும். ஆலய சுற்று வட்டாரத்திலாவது முதல் நாள் போய் தங்கிடுங்க. மறுநாள் காலையில் முறைப்படி பரிகாரத்தை செய்து கொண்டு நேராக வீட்டுக்கு வாங்க. இதுதான் பரிகார முறை. நானும் போன சாமியை பார்த்தா வந்துட்டேன், அது பரிகாரமே கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அப்போ என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செய்து விட்டு வாருங்கள். இது ஒரு பக்கம் உங்களுக்கு வேண்டுகோளா. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு ராசி பார்த்தா துலாம் ராசி. இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கா, உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ கூட நீங்கள் சொல்லலாம், எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் எதுவும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது. அப்படி நீங்கள் சொன்னால் உங்கள் ஜாதகத்தை உங்கள் அருகில் உள்ள திறமைசாலியான ஜோதிடரிடம் கொண்டு போய் காட்டுங்க. அதுவும் உங்களுக்கு திருப்தி இல்லையா, அதுக்கு பிறகு என்கிட்ட வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும். சரி, உள்ள போவோம். இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இந்த 11ஆம் இடம் பெரிய ரகசியங்களை சூட்சமங்களை அடைக்க வைத்த இடம் 11ஆம் இடம். அதை பற்றி விரைவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிறகு சொல்லுவோம். ஆனால் லாபம் இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரையில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ செலவு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாகனத்தினால் செலவு வரலாம், குடும்பத்திற்காக செலவு வரலாம், இல்லை புதிய பொருட்கள் வாங்கலாம், இல்லை மருத்துவ செலவு வரலாம். செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இது பக்கம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் ஜென்ம ராசிக்குள் சந்திருக்கிறார். ஒரு பக்கம் வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும்,
வேலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 3 வேலை வந்துடும் உங்களுக்கு. அப்போ இதை செய்யறதா அதை செய்யறதா குழப்பம் வேற வரும். எதையாவது ஒரு வேலையை எந்த வேலையை முன்னதாக முடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து அந்த வேலையை முடித்து விட்டு அடுத்த வேலைக்குள்ள வாங்க. நீங்களே குழப்பிக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போயிடும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை 2ஆம் இடத்தில். இப்போ பண வரவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடன் அடைப்பது போன்ற நிலையெல்லாம் இந்த வாரத்தில் சந்திர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன். இன்னும் சொல்ல பாருங்க, இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சாதகமாக இருக்காங்க. என்ன சாதகம்? குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. பொதுவாக 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்கின்ற போது சப்தம பார்வையாக அந்த ராசியை பார்ப்பார். எப்போ ஒரு ராசிக்கு குருவுடைய பார்வை வருதோ அந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். திருமணம் வயதினராக இருந்தாலும் வரன் சேரும். ஒரு குடும்பத்தில் சுபட்சமான நிலையெல்லாம் உண்டாகும். எல்லா விதமான யோகமான பலன்களையும் 7ஆம் இட குரு வழங்குவார். இப்போ 7ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு இருக்கார். இதோட தெளிவாக சொல்ல முடியாது. அடுத்து ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, இவ்வளவு நாள் அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் வேகமாக எழுந்து நடமாடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா சொல்ல போனா வேலை இல்லாதவர்கள் வேலை தேடினால் வேலை கிடைக்கின்ற காலகட்டமாக 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் இருக்கும். வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறீங்களா? போங்க. ஒரு குறுகிய வட்டத்தோடு சுத்திட்டே இருக்காதீங்க. முதலில் எது கிடைக்கிறதோ அதை கையில் எடுங்கள். அதன் பிறகு உங்களுடைய எல்லையை விரிவாக்குங்கள். நான் அங்கதான் போவேன், அங்கதான் நிற்பேன், அது எனக்கு கிடைக்கவே இல்லை தயங்கி ஒரே ஒரு முயற்சி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும். எந்த இடம் உங்களுக்கு முதலில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அடுத்த இடத்தை விரிவு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்தில் இன்னொரு யோகம் இருக்கு. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த அரசாங்க ரீதியாக வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளால் உண்டான தொல்லைகள் விலகிடக்கூடிய நிலை, வம்பு வழக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த வழக்குகளிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய நிலை, ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கு. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை உண்டு, புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. இப்ப சொல்லிக்கிட்டே போகும்போது எல்லாமே அதிர்ஷ்டமான நேரங்க உங்களுக்கு. இதை விட வேற என்ன வேணும்? அதான் ஒரே கேள்வி. உங்க முயற்சி வேணும். முயற்சி எடுங்க. எந்த ஒரு இடத்தை முதலில் உங்களுடைய இடமாக மாற்றுங்கள். அதன் பிறகு அந்த இடத்தை விரிவாக மாற்றிக்கொண்டே போங்க. எதுவுமே இதுதான் இலக்கு தீர்மானம் செஞ்சீங்களேன், உங்களை முன்னேற முடியாது. கிடைப்பதை முதலில் கைப்பற்றுங்கள். இந்த நேரத்தில் எல்லாமே யோகமாக இருக்குது. புத பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. புதிய வேலையில் அமர்ந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிலையும் ஒரு சில பேருக்கு இருக்குது. புதிய சொத்து வாங்கிடக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான வாரம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். செல்வாக்கோடு வாழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேட்பாளராக இருந்தால் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியினை அடையக்கூடிய நிலை கூட ஏற்படும். இந்த அரசியலையும் பார்க்கணும், கலையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்து கிரகங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரம் எப்படி இருக்கு. அப்போ இது உங்களுக்கு யோகமான வாரம். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 24ஆம் தேதி யோகமாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்கள் 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியாகும், முயற்சிகள் பலிதமாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. இந்த விருச்சிக ராசின்னு பார்க்கும்போது இந்த விடாமுயற்சின்னு உள்ள இருக்கும் உங்களுக்கு. காரணம், செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. அதே செவ்வாய் பகவான் தான் மேஷ ராசிக்கு அதிபதி. அங்கே நெருப்பு மாதிரி எரிவார், இங்கே நீர் மாதிரி பரவுவார். இங்கே நீர்த்தன்மையுடைய ராசி விருச்சிக ராசி.
அப்போ நீங்கள் இருக்கிற இடமும் பசுமையாக இருக்கும், உங்களை சுற்றி இருப்பவர்களும் பசுமையாக இருப்பார்கள். உங்களுடைய எல்லை என்பது விரிவாகி கொண்டே இருக்கும். விடாமுயற்சி முதல்ல உங்கள்கிட்ட இருக்கும். ஒன்றில் இறங்கி சங்கடங்கள் வரும்போது அதை எப்படி மாற்றுவது. ஒரு இடம் போயிட்டு இருக்கு, ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, அந்த தொழில் முன்னேற்றமே இல்லை, உங்ககிட்ட கொடுத்துட்டா போதும், நீங்கள் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டுவீங்க. அந்த சக்தி படைத்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. நான் நிறைய படி அனுபவத்தையும் பார்த்துருக்கேன். ரொம்ப திறமசாலியாக இருப்பீங்க, நினச்சி சாதிப்பீங்க, தைரியமாக செயல்படுவீங்க, முரட்டுத்தனமாக கூட சில இருப்பீங்க. அதே நேரத்தில் மற்றவர்களால் முடித்திட முடியாத காரியங்களை முடித்திடக்கூடியவர்களாக விருச்சிக ராசியில் பிறந்தவர் இருப்பீங்க. இதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ நாங்கள் இப்படி இருக்கோமே அப்படின்னு கேட்கலாம். 2-3 விஷயங்களை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டே வரேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ராசி என்பது மட்டுமே முக்கியமானது கிடையாது. இந்த ராசிக்குள் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலைக்கேற்ப பலன்கள் கொடுப்பார்கள். அது சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் சங்கடம் வரும், நாளை மறுநாள் கொஞ்சம் நன்மை வரும், இப்படி சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தா திசா புத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த திசாநாதன் புத்திநாதன் அவர்கள் கொடுக்கின்ற பலன் இருக்குது. அவர்கள் அமர்ந்த இடம், அவருடைய நிலைப்பாடு என்பதில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இப்போ கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுன்னு ஒரு பலனை யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. அப்போ கொட்டுமா, கொட்டுறது கோடி கொட்டுமா, இல்லை ஒரு 100 ரூபா கொட்டுமா என்பதெல்லாம் நம்ம கர்ம வினைக்கு ஏற்ப இருக்குது. நிறைய இருக்குங்க ஜாதகத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் ஜாதகம் என்பது 100% அறிவியல் பூர்வமானது. இது சரியாக சொல்லக்கூடியவர்களால் வாழ்க்கைக்கு சரியாக வழிகாட்ட முடியும். இந்த மந்திரம் தந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க சயின்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த கிரகம் இந்த வீட்டை சஞ்சரிக்கின்ற போது இந்த பலனை கொடுப்பாங்க. அந்த பலன் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம். அதே கிரகம் அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு போகும்போது அந்த பலன் மாறுபடும். அதனால் எப்பொழுதுமே சோர்ந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்றைக்கு சறுக்கல் வந்தால் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா அது மாறக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அது ஜாதகம், ஜோதிட சாஸ்திரம். புரியுங்களா? நீங்கள் உடஞ்சிடக்கூடாது. ஒரே நேரத்தில் உச்சத்தில் இருக்கும்போது கூட இது நிரந்தரம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இது மாற்றம் பெறக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில். புரியுங்களா? எல்லா மனிதருக்கும் பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்துக்கு ஒன்றும் அழகாக இருக்கலாம், பெரிய கௌரவமாக இருக்கலாம், கம்பீரமாக இருக்கலாம். உள்ளே போய் பார்க்கும்போது தான் அவர்களுக்குரிய பிரச்சனைகளும் தெரிய வரணும். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க நீங்கள். கடந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விருச்சிக ராசி ஜாதகத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் எனக்கே சோர்வு வந்துடுச்சு. அதையும் மீறி ஒரு தெய்வ சக்தி, திசா புத்தி, தோஷ பரிவர்த்தனை, இதன் காரணமாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடைபெற ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லைன்னா ரொம்ப சோர்வான நேரம் தான் அந்த நேரம் உங்களுக்கு. அதுக்கு நிறைய காரணம் நான் சொல்ல முடியும். சரி, ஓகே, முதல்ல அது போகும். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை உங்கள் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது தொழிலை பற்றிய சிந்தனை மேலோங்கும். இன்னும் என்ன விரிவு பண்ணலாம், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், விரிவு பண்ணுவதற்கு லாபம் சம்பாதிக்கிறது என்ன வழின்னு மனசு ஓடும், சிந்திப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் விருச்சிக ராசினருக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வர இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. அது கொடுத்த வச்ச பணமாக இருக்கலாம், வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபமாக இருக்கலாம். 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும். அது மறுநாள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. முதல்ல ஒரு 2-2.25 நாள் பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிச்சிட்டீங்க. அடுத்து 12ஆம் இடத்துக்கு போகும்போது எதிர்பாராத செலவு ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தொழிலுக்காக புதுசாக பொருள் வாங்குவீங்க, இருப்பு போகலாம். குடும்பத்திற்காக புதிய பொருள் வாங்கலாம், இருப்பு போகலாம், கையிருப்பு கரையலாம். செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை மதியம் வரையில். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை உங்களுடைய நினைப்பின்படி, எண்ணத்தின்படி
செயல்பாட்டின்படி வாழக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. இது சந்திர பகவானின் சஞ்சார நிலை காரணமாக. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிருக்காருங்க. இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற வரையில் உங்களுக்கு சிற்சில சங்கடங்கள் இருக்கவே செய்யும். எதிர்ப்புகள் ஏதாகிலும் ஒரு வகையில் நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அப்படியே ஒரு 7-8 மாதம் அப்படியே பாருங்க, திடீர்னு நீங்களே போய் சிக்கலை மாட்டிருப்பீங்க, உடம்பு பாதிச்சிருக்கும். இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் போய் சிக்கலில் அவங்களுக்கு உதவி செய்ய போயிருப்பீங்க. சிக்கலில் யார் மாட்டினாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய போயிருப்பீங்க. உடல்நிலை யாருக்கு சரியில்லாமல் போச்சோ அவங்களுக்காக நீங்கள் போய் முன்னாடி நின்றுருப்பீங்க. 2இல் 1 தான். அப்போது 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இந்த வேலைகள்லாம் நடக்கும். மற்ற எல்லா வேலையும் தலைமையில தூக்கி நாம போட்டுக்கணும். இல்லை என்றால் அது கூட நமக்கு வந்திருக்கணும். அதான் பெரிய ஒரு அடிப்படை தத்துவம் தான். ஒன்று நாம பாதிக்கப்பட்டிருக்கணும். நாம் பாதிக்கப்படவில்லை என்றால் மற்றவர்கள் பாதிப்பிற்கு நாம் துணை நிற்க பாதுகாக்க வேண்டும், அவர்களை உதவி புரியணும். ஆச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இப்போ தாங்க இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்க பாருங்க, ஒரு நரக வேதனை, பெரிய சோதனை. அதுக்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களுக்கு. இப்போ குரு பார்வை உங்கள் ராசிக்கு வருது. இதுவரையிலும் எந்த வேலையும் நடக்கவே இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா? புலம்பிட்டு கூட இருக்கலாம், கஷ்டப்படலாம், மனசுக்குள்ளே வேதனைப்படலாம், வெளியே காட்டிக்காமல் கூட இருக்கலாம். அந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு வர ஆரம்பிக்கும். தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும். இடம் விற்பது, வாங்குவது, இடம் சம்பந்தப்பட்ட தொழில், பெட்ரோலிய தொழில், எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில் எல்லாம் லாபத்தை அடையக்கூடிய நிலை மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் 4ஆம் இடத்துல. சனி பகவான் எப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்தவரோ சுகஸ்தானத்துக்குள்ள, அப்போ அவருடைய 10ஆம் பதவி ஒரு ராசிக்கு வந்துச்சு. அந்த நிலைப்பாடு உங்கள் ராசிக்கு சனி பகவான் பார்வை வந்த காரியத்தில் உங்கள் உடம்புல கூட சங்கடங்கள் இருக்கும். அது மற்றவங்களோட சங்கடத்தை தீர்ப்பதற்காக நீங்கள் போய் நின்றுப்பீங்க. இப்போ அந்த நிலையில கூட இப்போ மாறுதல மே 1ஆம் தேதி குரு பார்வை வந்துருச்சு உங்கள் ராசிக்கு. இந்த சனி பகவான் பார்வை உங்களை எதுவும் பண்ணாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? இது ஒரு யோகமான நிலை. ராகு பகவான் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். கொஞ்சம் பிள்ளைகள் நலனில் இப்பொழுது கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக உங்களுக்கு இருக்கும். சூரிய பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முழுவதுமே 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். சித்திரை பிறந்தவுடனே 6க்கு போயிடுவார். அது பிறகு உங்களுக்கு யோகம் வந்துடும். சித்திரை 1 பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பமாயிடுங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பார்த்து சித்திரை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரும். அது இன்னும் ஒரு யோகத்தை உண்டாகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எப்போ நீங்கள் மூச்சு உடனே பார்த்துக்கோங்க, பாருங்க, டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பித்திருக்கும். இப்போ அந்த வெளிச்சம் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னதான் சங்கடம் வரட்டும், எந்த கிரகங்கள் சங்கடத்தை உண்டாக்கட்டும், எல்லா சங்கடத்தில் இருந்து உங்களை பாதுகாத்திடக்கூடிய சக்தியாக கேது பகவானின் 11ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், சரியான நேரத்திற்கு தூங்குங்கள், சரியான நேரத்தில் உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன காரணம்னா செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், சனி பகவானும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஓய்வும் உறக்கமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக அவசியமானது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உறவினர்களால் ஆதாயம் என்பது நிச்சயமாக இப்பொழுது இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். திசா புத்திக்கு ஏற்ப திசாநாதனை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தன்மை இருக்குங்க. அது என்ன காரணம்? அந்த ராசி நாதனுடைய தன்மை அந்த ராசினருக்கு வரும். இப்போ இந்த வீட்டில் நான் இருக்கும்போது எனக்கு இந்த விதமான பேச்சு வரும். இன்னொரு வீட்டிற்குள் போகின்ற போது என்னுடைய வாழ்க்கை நிலை மாறும்.
பேச்சு மாறும், என்னுடைய இடம் மாறும். அப்போ எந்த ராசிக்குள் நாம் பிறந்திருக்கிறோமோ அதற்கேற்பவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இதான் பூர்வ புண்ணிய பலன் சொல்றது தான். அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லுவேன் நான். என்ன பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில், சுய வாழ்க்கையில், இல்லை செல்வாக்கில் எப்படி இருந்தாலும் வெளி தோற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறி வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நிறைய விஷயம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அது தனி. இப்போது வாரப்படம் பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கின்றார்கள் பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ ஒரு யோகமான நாளாக, தெய்வ அருள்மிக்க நாளாக, ஆலயங்களுடைய வழிபாட்டில் பங்கேற்றிடக்கூடிய நாளாக, பொது இடத்திற்கு சென்று வருகின்ற நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் உங்களுடைய கவனம் இருக்கும். அங்கே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 11ஆம் இடத்தில் சுய தொழில் செய்து வருபவர்களாக இருந்தால் லாபம் காணக்கூடிய நிலை, வியாபாரிகளாக இருந்தால் லாபம் காணக்கூடிய நிலை. இல்லை நீங்கள் எங்கே வேணால் வேலை செய்துட்டு கூட இருக்கலாம், பணம் இங்கே கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பணம் வந்து சேரும். முதலீடு செஞ்சு வச்சுருப்பீங்க, அங்கேருந்து லாபம் வரும். இப்போது புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பண வரவிற்குரிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரையில் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. எந்த விதமான விரைய செலவுகள் என்பதை நீங்களே முடிவு பண்ணிங்க. என்ன இந்த விரைய செலவுகள் எப்படி நம்ம முடிவு பண்ணுறதுன்னா, ஒரு பெரிய கையில் பணம் இருக்குது, திடீர்னு பார்த்தா டாக்டர் செலவு வரும். கையில் பணம் இல்லை, அந்த செலவு அந்த குறையும். இல்லை கையில் பணம் இருக்குது, ஒரு வண்டி வாங்கிட்டீங்க, வாகனம் வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கிட்டீங்க, அப்போ செலவு வந்து அப்படி போயிடும். அந்த செலவுகளை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இந்த இடத்துல. சரி, இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியவராக, வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய, செல்வாக்கை உயர்த்திடக்கூடியவராக சந்திர பகவானே இருக்கிறார். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன், அவர் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து 9ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவானின் பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு வருகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு உயர்வான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறது. மற்றவங்க மத்தியில் நீங்கள் வந்து கொஞ்சம் செல்வாக்கு மிக்க 100 பேர் மத்தியில் போய் நிற்கக்கூடிய இடத்துக்கு வீட்டில் முடங்கி கிடந்திருப்பீங்க. இப்போ போய் ஒரு 10 பேர் மத்தியில் போய் நிற்பீங்க. நீங்கள் இப்போ 10 பேர் கூட்டத்தில் நீங்கள் அளவில் வைங்க. அப்போது ஒரு தனித்திறமை, தனித்தன்மை, தனி வெளிப்பாடு என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. அப்போ பாக்கியம் என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. வருவாய் இருக்கிறது, சொத்து சேர்க்கை இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, கணவனை பிரிந்தவர்களுக்கு, இழந்தவர்களுக்கு, மனைவியை பிரிந்தவர்களுக்கு, இழந்தவர்களுக்கு வேறு திருமணம் நடந்திடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இல்லை என்றால் காதலாவது அரும்பும். இது வந்து கிரகம் செய்யக்கூடிய வேலை. இப்போ குரு பகவான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு மங்களகரமான சுபிட்சமான நிலையினை காட்டிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதிய சொத்து சேர்க்கை என்பது ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் இருக்கலாம். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கையெழுத்தாகும். புதிய வாகன சேர்க்கை, புதிய பொருட்கள் வாங்குகின்ற நிலை எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. அதுவே போன வருஷம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளவு சங்கடம் தான் உங்களுக்கு. இப்போ தாங்க ஒரு
நல்ல நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 30ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 24ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும் யோகமான தேதிகளாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு பாருங்கள், குறைகள் தீரும், நிறைகளோடு வாழ்வீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ராசி டெவலப் ஆகிட்டு வருதுன்னா அது மகர ராசி. சமீப காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டு வருகின்ற ராசிகளில் மகர ராசியும் ஒரு ராசி. எப்பொழுது 3ஆம் இடத்திற்கு ராகு வந்தாரோ, ஜென்ம ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றாரோ, அது முதலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வளமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் கிரகங்கள் செய்கின்ற மாற்றங்கள் என்பது. அப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், புதிய முயற்சிகள் வேண்டாம். முடிந்த வரை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கவனமாக விழிப்புணர்வாக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் இல்லாமல் போகும். அதுபோல் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் ஒரு புதிய சொத்து வாங்கிறது, வருமானம் எதிர்பார்த்த வருமானம் வருவது, தொழிலை விரிவுபடுத்துவது என்பதெல்லாம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் 10ஆம் இடத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய நிலை உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலையில் வெற்றி அடைவீர்கள். வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை வரை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திர பகவான். இப்போ வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் முதல் ஒரு நாளினை தவிர்த்து மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக நாட்கள் என்பதை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அனுமதி கேட்டிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. மனுக்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க, எது எல்லாமே பூஜ்யமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமாகக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அப்போ நடக்கும் சொல்லிட்டு வீட்டிலே இல்லாம சோர்ந்து போய் கிடக்காம, அந்த நடக்கும் என்பதற்காக உங்களுடைய முயற்சிகளை கையில் எடுத்தால் நீங்கள் நினைப்பது விரைவாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வாரம் ஒரு யோகமான வாரம் தான் உங்களுக்கு. நல்ல மனசில் வச்சுக்கோங்க. எப்போ 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரோ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி, எல்லாவற்றிலும் சாதகமான நிலை ஏற்படும். அங்கே ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதனை கவனத்தில் வச்சுக்கணும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், புதிய பொருளை வாங்க முடியும், வசதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த நேரத்தில் ப்ளஸ் எல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. சனி பகவான் 2ஆம் இடத்தில் பாத சனியாக. பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரையில் 2வது சுற்று வந்து 2வது சுற்றில் பாத சனி வருகின்ற போது ஒரு புதிய வாழ்க்கையை அந்த மனிதருக்கு அந்த பாத சனி காலம் கொடுத்தாக வேண்டும். புதிய தொழில் கொடுக்கலாம், வருமானத்தை கொடுக்கலாம், நிலையான ஒரு அந்தஸ்தை கொடுக்கலாம். எல்லாவற்றையும் பாத சனி கொடுத்துக்கின்ற காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் பகவானும் இப்பொழுது 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில். ஒரு நிதானம் வேணும். இப்போ உங்களுக்கு திடீர்னு கோவப்படாதீங்க, யார்ட்டையும் கோபம் பேசிடாதீங்க. கொடுக்கல் வாங்கல கூட கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளிடம் இப்பொழுது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. இது உங்கள் நேரம். இது கோபம் வரும், பேச வேண்டிய சூழ்நிலை வரும். ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியர்களிடமும் கவனமாக பேசுங்க, அனுசரணையாக பேசுங்கள், ஆதாயம் காண முடியும். கேது பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
இப்போ தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். பெரியோரால் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். தந்தையுடைய ஆசீர்வாதமே போதும். உங்களுக்கு நினைத்தது உங்களை சாதிச்சிட முடியும். புத பகவான் 3ஆம் இடத்தில். இந்த வாரம் எப்படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ஒரு ராசிநாதன். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு கிரகமும் அவருடைய காரகத்துவத்தை அவருக்கு வழங்கிட வேண்டியவர்களாக இருக்கின்றார். நீங்க எப்படி பிறந்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தீங்க. நிதானம் இருக்கும், வேகம் இருக்கும், குறுக்குத்தனமான செயல்பாடுகள் இருக்கும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு அவசரத்தனம் கூட இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் கொடுப்பது போல் வேறு எந்த கிரகமும் கொடுத்து விடாது என்பது ஒரு பழமொழி இருக்கு. ஒரு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினை என்பது உங்களுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு என்னென்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, என்ன தோஷங்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த தோஷங்களுக்கு அந்த தோஷத்திற்குரிய பரிகார ஸ்தலத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு வழியாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இது 7.5 சனி, ஜென்ம சனி காலகட்டம். உங்கள் ராசிநாதன் தான் சனி பகவான். இருந்தாலும் சனி பகவான் அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப எத்தகைய பலன்களை வழங்குவாரோ அந்த பலன்களை வழங்குவார். இப்போ 2 விதமான பலன்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். அப்போ சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 10ஆம் இடத்துல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரக்காரர்களை பாதுகாத்திடக்கூடிய சக்தியாக நீங்கள் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவியோடு அனுசரித்து போகக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. இன்னொரு பக்கம் தொழிலில் விடாமுயற்சியோடு லாபத்தை சம்பாதித்திடக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் ராசிநாதன் இல்லைங்களா? அப்போ அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில்காரர்களே சனி பகவான் தான். அப்போ அவரது தொழிலை விருத்தி செய்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு மனைவியுடன் சில பிணக்குகள் ஏற்பட்டாலும் அது சரி செய்து கொடுக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்வை செலுத்துகின்ற போது முயற்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். சகோதரர்கள் உங்களால் பயனடைய வேண்டும், லாபம் அடைய வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் பயனாளியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ ஜென்ம சனியுடைய காலகட்டத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டு, ராகு யோகக்காரகன், போகக்காரகன் சொல்லிகிட்டே போகலாம். அந்த யோகக்காரகன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது மட்டும்தான் உங்கள் நிலைப்பாடில் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். 8ஆம் இடம் என்றது போது ஒன்று ஆயுள் ஸ்தானம், மற்றொன்று பார்த்தீங்கன்னா புகழுக்கு குந்தகத்தை விளைவிக்கின்ற கூடிய இடம். ஆயுளுக்கு எதுவுமே பாதகத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் புகழுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தி விடுவார் கேது பகவான். 8ஆம் இடத்துக்கு கேது பகவான். அங்கே நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எல்லா நிலையிலும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாரையுமே நம்பிட வேண்டாம். புரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக பழகிறவங்க தான் ரகசியமாக படம் எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்க. பெரிய புகழ்பெற்ற ஆட்கள் எல்லாம் இருந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கணும். அப்போது இந்த நிழல் சார்ந்த விஷயங்கள், ராகும் கேது பார்த்தீங்கன்னா நிழல் சார்ந்த கிரகங்கள் இருக்கு. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா எதையாவது பயன்படுத்தி படங்கள் எடுத்துக்கொண்டு மிரட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு. இப்போ பேசாத ரெக்கார்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் பதிவு பண்ணுறாங்க, வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க. அதை வைத்து ஒரு மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஆயுளுக்கு குந்தகம் வரவில்லை என்றால் இப்படி ஒரு நிலை வரும்.
அப்போ இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் உண்டாகும் என்பது பொதுவான விதி. அதனால் ஒரு எச்சரிக்கை சொல்லிட்டேன். அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பார். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பணவரவு இருக்கும், பொருள் சேர்க்கை இருக்கும், வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்கும், சுப காரியங்கள் நடைபெறும். இதெல்லாம் சுக்கிர பகவான் செய்கின்ற வேலையாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் மாலை வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரையில் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வரையில் திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் முடிந்த வரையில் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வேண்டாம். அது பிறகு புதன்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும். அப்போ எதிர்பாராத வருமானம், தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரித்தல், தொழிலை விரிவு செய்கின்ற முயற்சி வெற்றி அடைதல் என்பதெல்லாம் இருக்கும். இப்பொழுது ராகு பகவான் 2ஆம் இடத்தில், சூரிய பகவான் 2ஆம் இடத்தில். வாக்கினில் கவனம் செலுத்துங்கள், நிதானமாக செயல்படுங்கள். குரு பகவான் 3ஆம் இடத்தில், விரைவில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. அது இன்னும் உங்களுக்கு யோகமான நிலையை உண்டாக்கும். கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பு சில சங்கடத்தை ஏற்படுத்தும். ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஒரு பதட்டம், உடனே செஞ்சு முடிச்சிடணும், பின்விளைவை பற்றி யோசிப்பதே கிடையாது. இப்படி போனது நடக்கணும் ஒரு யோசனை ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இப்போ வராது உங்களுக்கு. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான், இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவான். சனி இழுத்து பிடிச்சாலும் இன்னொரு பக்கம் செவ்வாய் பகவான் உங்களை உசுப்பி விடுவார். கொஞ்சம் நிதானம் வேண்டும் இந்த வாரத்தில். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்னதாக நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். நவகிரகத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பொதுவாக நான் தொடர்ந்து பேசிட்டு வரலாம். உங்களுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பதோ, நீங்கள் நடந்து கொள்வதோ, நீங்கள் திட்டமிடுவதோ அல்ல. கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு ஏற்ப வாழ்க்கை மாற்றம் பெற்று கொண்டே இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம், யோகமாகவும் இருக்கலாம், அவயோகமாகவும் இருக்கலாம். இந்த ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் டேபிள் மாதிரி போயிட்டே இருக்கும். கிரகங்கள் சஞ்சரிப்பதற்கு ஏற்ப வாழ்க்கை மாற்றம் பெற்று கொண்டே இருக்கும். எந்த திசா புத்தி வருதோ அதுக்கேற்ப பலன் மாறுபடும். பொதுவாக எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு விஷயம் என்னன்னா, மீனராசி. மீனராசிக்கு அதிபதி வர குரு பகவான். அப்போ குரு பகவானின் அனுகிரகம் என்பது எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வெளி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் கௌரவமாக இருப்பீங்க. மற்றவர்களால் மதித்திடக்கூடியவர்களாக, ஒரு வணக்கம் வாங்கிடக்கூடியவர்களாக, புகழ்மிக்கவர்களாகவே எப்பொழுதும் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. அது காரணம் ராசிநாதன் குரு பகவான். முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளும் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் 2 பக்கம் எல்லா வாழ்க்கையிலுமே இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் பக்கம் இருக்க எது இருக்கோ அது மட்டும்தான் வெளியே தெரியும். நெகட்டிவ் பக்கம் யாருக்குமே தெரியாது. அதுடைய குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த அருள். இருந்தாலும் உங்கள் ராசிக்குள் சனி பகவான் இருக்கிறார், புத பகவான் இருக்கிறார், புரியுதுங்களா, நட்சத்திர நாதர்களாக. இருந்தாலும் குருவுடைய ஆதிக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்கள் ஏற்றிடக்கூடியதாக இருக்கும், கண்டிப்பானதாகவும் இருக்கும், கருணையானதாகவும் இருக்கும். எப்பொழுதுமே உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் விதின்னு ஒன்று இருக்குது, கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. எல்லா நேரங்களும் எல்லாருக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையும் ஒன்று போல் இருப்பதில்லை. கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள்
அப்பொழுது நாம் பெற்ற சாபங்கள் இல்லை நாம் முன்னோர் பெற்ற சாபங்கள் அவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஜாதகத்தில் தோஷங்களாக வந்து நம்முடைய முன்னேற்றங்களை தடுத்து கொண்டிருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்பை தடுத்து கொண்டிருக்கலாம். இப்போ முடிந்தவரையில் கண்டுபிடித்து சரியான பரிகாரத்தை செய்து கொள்வதன் வழியாக, கிரகஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக அந்த தடைகளை உடைத்து நாம் எதிர்பார்த்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை நான் நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். இப்போது ஜென்ம ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு பகவான், ராகு பகவானுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுத்திடக்கூடியவன், போகத்தை கொடுத்திடக்கூடியவனும் ராகு பகவான் தான். அப்போது ஒரு பக்கம் பார்த்தா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதோ வர மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை அதிகரித்து உங்களை தவறான ஒரு வழிக்கு கொண்டு செல்லக்கூடியவனாகவும் ராகு பகவான் இருப்பான். இந்த ராகு திசை நடப்பவர்களும் சரி, ராகுடைய பார்வைக்கு உட்பட்டவர்களும் சரி, ராகுடைய ஆளுமைக்கு ஆட்பட்டவர்களும் சரி, பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கலில் எப்படியே மாட்டுவீங்க. அது ராகு செய்யக்கூடிய தன்மை. இந்த நேரத்தில் போய் 7ஆம் இடத்துல போய் கேது, இவர் பார்த்தா யோகக்காரகம் போகக்காரகன், அவர் ஞான மோட்சக்காரகன். எங்கடா உனக்கு அறிவை ஏற்படுத்தணும்னா உனக்கு ஞானத்தை உண்டாக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கொடுத்து உனக்கு ஞானத்தை அங்கே கொடுப்பான். அப்போ நண்பர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிக்கின்ற காலம் வரையில், 7ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் எதிர்ப்பாளினரிடம் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருங்க. 2 விஷயங்க முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இந்த ராகு கேது சாதாரண ஆள் கிடையாது, நிழல் கிரகம் சொல்லுவோம். இப்போ நிழல் கிரகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணை ஒரு பையன் ஃபோட்டோ எடுத்துட்டு மிரட்டுறான், ஒன்றா இருந்ததை படம் பிடிச்சி மிரட்டுறான். இதெல்லாம் யார் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதும் செய்யக்கூடிய வேலைகள். இப்போ ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்கின்ற போது இதுபோல் சில சங்கடங்களையும் சம்பவங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்னன்னா இந்த தெரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். இப்போ கவனமாக இருங்கள். என்னதான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒரு சற்று ஒரு நிமிஷத்தில் எல்லாமே தடுமாறு. அந்த கிரகம் செய்ய வேண்டிய வேலை அந்த கிரகம் செய்யும். அது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் சூரிய பகவானும் ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மனதில் பதட்டம் என்பது ஏற்படும், வேலை பல அதிகரிக்கும், இந்த வேலை செய்யறதா அந்த வேலை செய்யறதா குழப்பம் அதிகரிக்கும், ஒரு சலிப்பு கூட ஏற்படும். என்னடா வாழ்க்கை இது, அப்போ சலிப்பு கூட ஏற்படும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து கடந்து வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப உயர்த்த நீங்கள் போக முடியும். அப்போது குரு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். நீ ராகு ஜென்மத்தில் சந்திரிச்சா என்ன, 7ல் கேது இருந்தா என்ன, ஆனால் குரு பகவான் தனஸ்தானமான வாக்குஸ்தானமான குடும்பஸ்தானத்தில் மே 1ஆம் தேதி வரையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த மே 1ஆம் தேதி வரையில் பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் ஒன்று அசைச்சிட முடியாது, குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க முடியாது, பண வரவில் தடையை உண்டாக்க முடியாது, நல்லாவே இருப்பீங்க. சுக்கிர பகவானும் சாதகமாக சந்திரிக்கிறார் 12ஆம் இடத்தில். சில பேருக்கு இந்த ஆசைகள் அதிகரித்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் தோன்றும். 12ஆம் இடம் படைக்கை ஸ்தானம், அயனஸ்தானம், சயனஸ்தானம், படைக்கை ஸ்தானம். அங்கே சுக்கிர பகவான் இருக்கின்ற போது வேறு விதமான ஆசைகளும் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் லாபம் வரும், பொருள் சேரும், பணம் வரும், ஆனால் ஆசைகள் வேற மாதிரி வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும், எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறும். மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி புதன்கிழமை வரையில் 7ஆம் இடத்தில் நண்பர்களாலும் வாழ்க்கை துணையினாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலை வரையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்கள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். அரசு சம்பந்தப்பட்ட பதிவுகளில் கவனமுடன் செயல்படுவது மிக மிக அவசியம்.
வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கி சனிக்கிழமை 9ஆம் இடத்தில், அது ஆதாயகரமான நிலையாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் புத பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஒரு புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில், ஒரு சிலர் வாங்கிய சொத்தையே திருப்பி விற்பதற்கு, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு விற்பனைக்குரிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். செலவுகள் அதிகரித்திடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். முடிந்தவரை கவனமாக இருந்து செயல்படுங்கள், நன்மைகளை அடையலாம். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர் 30ஆம் தேதியும், உத்திரட்டாதியில் பிறந்த 26ஆம் தேதியும் யோகமான தேதியாக இருக்கும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் யாவும் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் விவரமாக பேசுவோம். வாழ்த்துகளுடன் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.